முருகசரணம். மயிலும் மயிலும் சேவலும் துணை என்று பார்க்க உள்ள வள்ளிமலை திருப்புகழ் கை ஒத்து வாழும் என துவங்குகிறது. இந்த பாடலில் ஐயப்படாத 5 பொய்யற்ற சோலை, அதாவது சந்தேகம் இல்லாத 5 எனப்படும் பொய்யாத வகையிலே கேட்டதை கொடுக்கக்கூடிய கற்பக மரச்சோலை என்கிறார். தேவலோகத்தில் இருந்த 5 பொய்யற்ற மரங்கள் சந்தானம், அரிச்சந்தனம், மந்தாரம், பாரிஜாதம், கற்பகம். அதை குறிப்பிட்டு அங்கே இருந்த தெய்வ யானை அம்மையாரை குறிப்பிடுகிறார். பாடலையும் பொருளையும் வழக்கத்தையும் கேட்டு நிறைவு செய்வோம். முருகாசரணம். முகார்ப்பணமஸ்து. கையொத்து வாழும் இந்த மெய்யொத்த வாழ்விகந்து பொய்யொத்த வாழ்வு கண்டு மயலாகி, கையொத்து வாழும் இந்த மெய்யொத்த வாழ்விகந்து பொய்யொத்த வாழ்வு கண்டு மயலாகி, கல்லுக்கு நேரும் மஞ்ச உள்ளத்த நேர் விழுந்து கள்ளப்பயோதரங்களுடன் மேவி, கல்லுக்கு நேரும் மஞ்ச உள்ளத்த நேர் விழுந்து கள்ளப்பயோதரங்களுடன் மேவி, உய்யப்படாமல் நின்று கையற்குபாயம் ஒன்று பொய்யற்கு மேயந்துள் உடைநாயேன், உய்யப்படாமல் நின்று கையற்குபாயம் ஒன்று பொய்யற்கு மேலயந்துள் உடைநாயேன், நாயேன் உள்ள பெறாக நின்று தொய்யப்படாமல் என்றும் உள்ளத்தின் மாய்வதொன்றை மொழியாயோ, உள்ள பெறாக நின்று தொய்யப்படாமல் என்றும் உள்ளத்தின் மாய்வதொன்றை மொழியாயோ, உள்ளத்தின் மாய்வதொன்றை மொழியாயோ, உள்ளத்தின் மாய்வதொன்றை மொழியாயோ, ஐயப்படாத 5 பொய்யற்ற சோலை தங்கு தெய்வ தெய்வானை கொங்கை உணர்வானே, ஐயப்படாத 5 பொய்யற்ற சோலை தங்கு தெய்வ தெய்வானை கொங்கை உணர்வானே, அல்லை போரா முழங்கு சொல்லுகிற சேவலொன்று வெள்ளப்பதாகை கொண்ட திரள் வேளா, அல்லை போரா முழங்கு சொல்லுகிற சேவலொன்று வெள்ளப்பதாகை கொண்ட திரள் வேளா, வையத்தை ஓடி 5 கையற்கு வீசு தந்தை மெய்யொத்த நீதி கண்ட பெரியோனே, வையத்தை ஓடி 5 கையற்கு வீசு தந்தை மெய்யொத்த நீதி கண்ட பெரியோனே, வள்ளி குழாமடந்த வள்ளிக்கல் மீது சென்று வள்ளிக்கு வேடை கொண்ட பெருமாளே, வள்ளி குழாமடந்த வள்ளிக்கல் மீது சென்று வள்ளிக்கு வேடை கொண்ட பெருமாளே, நாகேன் உள்ள பெறாக நின்று தொய்யப்படாமல் என்றும் உள்ளத்தின் மாய்வதொன்றை மொழியாயோ, பள்ளிக்குழாமடந்த வள்ளிக்கல் மீது சென்று வள்ளிக்கு வேடை கொண்ட பெருமாளே, வள்ளிக்கு வேடை கொண்ட பெருமாளே. கையொத்து வாழும் இந்த மெய்யொத்த வாழ்வு இகந்து பொய்யொத்த வாழ்வு கண்டு மயலாகி, கையொத்த வாழும் இந்த மெய்யொத்த வாழ்வு இகந்து செய்யத்தக்கதை அறிந்து அதன்படி வாழும் அந்த மெய்யான வாழ்க்கையை விடுத்து பொய்யொத்த வாழ்வு கண்டு பொய்யான வாழ்க்கையை பார்த்து அதிலே மயலாகி மோகம் கொண்டு கல்லுக்கு நேரும் வஞ்ச உள்ளத்தர் மேல் விழுந்து கள்ள பயோதரங்களுடன் மேவி, கல்லே போன்ற கடின வஞ்சக உள்ளத்தராம் வேசையர் மேல் விழுந்து அவருடைய கள்ளத்தனம் பொருந்திய கொங்கைகளின் மேல் பொருந்தி உய்யப்படாமல் நின்று
கையற்கு உபாயம் ஒன்று பொய்யற்குமே அயர்ந்து உள் உடை நாயேன். உய்யப்படாமல் நின்று உய்யும் வழியில் சேராது நின்று கையற்கு உபாயம் என்று வஞ்சகருடன் உபாயம் தந்திரம் பொருந்திய பொய்யற்குமே அயர்ந்துள் உடை நாயேன். பொய்யருக்குமே பொய்யருடனே கலந்து சோர்வடைந்து உள் உடை நாயேன். உள்ளம் கொலைகின்ற அடியேனுக்கு உள்ள பெறாக நின்று தொய்யப்படாமல் என்றும் உள்ளத்தின் மாய்வது ஒன்றை மொழியாயோ. உள்ள பெறாக நின்று உள்ள பேராக நின்று உள்ளத்திலே பிறர்க்கரிய செல்வமாக பாக்கிய பொருளாக நின்று தொய்யப்படாமல் சோர்வு அடையாமல் என்றும் எப்பொழுதும் நிலைத்துள்ள உள்ளத்தின் மாய்வது ஒன்றை மொழியாயோ. மனோலயத்தை தருவதான மனம் நசிவதான ஓர் உபதேச மொழியை சொல்ல மாட்டாயா? ஐயப்படாத 5 பொய்யற்ற சோலை தங்கு தெய்வ தெய்வானே கொங்கை புணர்வோனே. ஐயப்படாத சந்தேகப்படாதவாறு நிச்சயமாக 5 பொய்யற்ற சோலை தங்கு 5 எனப்படும் பொய்யாத வகையிலே கேட்டதை தரும் கற்பக விருட்சம், சந்தானம், அரிசந்தனம், மந்தாரம், பாரிஜாதம் எனும் 5 வகை தருக்கள் நிறைந்த சோலையிலே தங்கி வளர்ந்த தெய்வ தெய்வானே கொங்கை புணர்வோனே. தெய்வமகள் தேவயானியின் கொங்கையை சேர்பவனே. அல்லை பொறா முழங்கு சொல் உக்ர சேவல் ஒன்று வெல்ல பதாகை கொண்ட திரள் வேளா. அல்லை பொறா முழங்கு இரவை பொறாதபடி ஒலிக்கின்ற சொல் உக்ர சேவல் ஒன்று சொல்லை உடைய உக்ரமான சேவல் பொருந்துகின்ற வெல் அப்பதாகை கொண்ட திரள் வேளா வெற்றி கொண்ட அந்த கொடியை கொண்ட பராக்கிரம வேலவனே. வையத்தி ஓடி 5 கையருக்கு வீசு தந்தை மெய்யொத்த நீதி கண்ட பெரியோனே. வையத்தி ஓடி உலகம் முழுவையையும் ஓடி வலம் வந்து 5 கையருக்கு வீசு 5 திருக்கரங்களை கொண்ட கணபதிக்கு மாதுளம் கனியை அல்லது மாங்கனியை தந்த தந்தை சிவபெருமானுடைய மெய்யொத்த நீதி கண்ட பெரியோனே. உண்மைக்கு பொருந்திய நீதிமுறையை தெரிவித்த பெரியோனே. வள்ளிக்குழாமடர்ந்த வள்ளிக்கல் மீது சென்று வள்ளிக்கு வேடை கொண்ட பெருமாளே. வள்ளிக்குழாமடர்ந்த வள்ளி கொடிகளின் கூட்டம் நெருங்கியுள்ள வள்ளிக்கல் மீது சென்று வள்ளிமலையின் மேலே ஏறி சென்று வள்ளிக்கு வேடை கொண்ட பெருமாளே. வள்ளி வேட்டையாடின பெருமாளே. வள்ளி நாயகியின் மீது விருப்பம் கொண்ட மோகம் கொண்ட பெருமாளே. உள்ளத்தில் பெறுவதற்கரிய செல்வமாக நின்று சோர்வு அடையாமல் எப்பொழுதும் மனோலயத்தை தருவதான ஒரு உபதேச மொழியை சொல்ல மாட்டாயா? இரவு நீங்க சேவல் கூவுதலால் இரவி பொறுக்காத சேவல் சகிக்காத சேவல் என்கின்றார். சிவன் வேறு முருகன் வேறு என்பதற்கு இல்லாமல் சிவனே முருக பெருமான் ஆதலால் சிவனுடைய அல்லது தம்முடைய சர்வ வியாபக உண்மை நீதியை ஒரு நொடியிலே சகல உலகங்களையும் தாம் வலம் வந்து முருகவேள் காட்டினார் என்று தணிகைமணியார் விளக்க உரையிலே குறிப்பிட்டிருக்கிறார். வெள்ளிமலை திருப்புகழ் பாடலையும் பதவுரையும் கேட்டோம். விரிவுரையை பார்ப்போம். கை ஒத்து வாழும் இந்த மெய் ஒத்த வாழ்வு இகந்து. கை என்றால் ஒழுக்கம். ஒழுக்க நெறியை மேற்கொண்டு வாழும் மெய் வாழ்வை விடுத்து பொய் வாழ்வை அடுத்து மாந்தர் மதிமயங்கி கெடுகிறார்கள். உண்மை வாழ்வில் எப்பொழுதும் மனதிலே சாந்தி இருக்கும். பொய் வாழ்விலே சதா சஞ்சலம்தான் இருக்கும். கல்லுக்கு நேரும் வஞ்ச உள்ளத்தர் என்கிறார் பொதுமகளிரை. பொதுமகளிரது நெஞ்சம் வஞ்சனை நிறைந்தது. கல்லை போல் இரக்கமுற்று கடினமாக இருக்கும். அதை ஒப்பிடுவதற்காக பாலைவனத்தின் வறட்சியை கூற வந்த கம்பநாடார் தாபரும் இருவினை செற்று தள்ளரும் மூவகை பகை அரண் கடந்து முத்தியில் போவகை புரிபவர் மனமும் பொன்விலை பாவையர் மனமும் போல் பசையும் மற்றதே என்கிறார். உய்யப்படாமல் நின்று உய்யும் வழியை அறியாது நிற்பர் அறிவெளிகள். பக்தி, சீலம், தியானம், வழிபாடு, ஆலய சேவை இவைகள் உய்யும் நெறி. இவற்றை கருதாமல் களியாட்டம், சூதுபாது வஞ்சனைகள் செய்து கெட்டு அலைந்து அரிய வாணாளை வீணாளாக்கி மாய்கின்றார்கள். இது பட்டினத்தார் பாடுகிறார். கல்லார் சிவகதை நல்லோர் தமக்கு கனவிலும் மெய் சொல்லார் பசித்தவர்க்கு அன்னம் கொடார் குரு சொன்னபடி நில்லார் அறத்தை நினையார் நின்னாமும் நினைவில் சற்றும் இல்லார் இறந்து என் புகழ் கட்சியே கம்பனே. கையற்கு உபாயம் ஒன்று பொய்யற்குமே அயர்ந்து.
வஞ்சகருடனும் தந்திரமே புரியும் பொய்யருடனும் பழகி வாடுகிறார்கள். தீயவர் நட்பு தீயினும் தீயது. தீ உடம்பை மட்டும் சுடும். தீயவர் நட்பு உள்ளம், உணர்வு, உயிர் முதலிய எல்லாவற்றையும் சுற்றுவிடும். உள்ள பேராக நின்று இப்படி அலைந்த அடியன் உள்ளத்திலே முருகா நீ பெரும் பேராக நின்று அருள் செய் என்று சுவாமிகள் வேண்டுகிறார். திருவாசகத்திலே உய்ய என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்று மெய்யா என்கிறார் மணிவாசக பெருமான். உள்ளத்தின் மாய்வது ஒன்றை மொழியாயோ. மனம் கொண்ட இடமே சுகாரம்பமாகும். மனோலயம் அடைந்த இடத்திலே ஆனந்த ஊற்று சுரக்கும். இதுதான் கந்தர் அலங்காரத்திலே பாடுகிறார். போக்கும் வரவும் இரவும் பகலும் புறம்பும் உள்ளும் வாக்கும் வடிவும் முடிவும் இல்லாதது ஒன்று வந்து வந்து தாக்கும் மனோலயம் தானே தரும் என்னை தன்வசத்தே ஆக்கும் அருமுகவா சொல்ல ஒணாது இந்த ஆனந்தமே. தாய்மனர் சொல்கிறார், சினம் இறக்க கற்றாலும் சிற்றியெல்லாம் பெற்றாலும் மனம் இறக்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே. அல்லை புறா முழங்கு கொல் உக்ர சேவல். அல் என்றால் இரவு. இரவு சேவலுக்கு வெறுப்பை தரும். அதனால் விடியற் காலையிலே மகிழ்ந்து கொக்கரக்கோ என்று கூவுகிறது. ஞான ஒளியை கண்டு கழிப்பது அது நாத தத்துவம் என்று உணர வேண்டும். சேவல் கூவுவதால் ஆணவ இருள் நீங்கும். கொக்கரக்கோ என்றால் கொக்கு அற கோ என்று பிரிக்கும் பொழுது கொக்கு என்றால் மாமரம், அற ஹர அழிப்பது என்று பொருள். கோ என்றால் அரசன், அதாவது மாமரமாக நின்ற சூரனே அழித்த அரசனே முருகனே என்று காலையிலே சேவல் கூவி நம்மை எழுந்திருக்க வைத்து அந்த முருகப்பெருமானை நினைப்பாயாக என்று உணர்த்துகிறது. இதைத்தான் அருணகிரி பெருமான் மாலைதனில் என துவங்கும் பாடலிலே பாடுகிறார். காலையில் எழுந்து நாமமே மொழிந்து காதலுமே மெய்ந்த என ஓதி காலமும் உணர்ந்து ஞான வெளி கண்கள் காண அருள் என்று பெறுவேனோ. அப்படி முருகப்பெருமானை வேண்ட வேண்டும் என்பதற்காக சேவல் நமக்கு உணர்த்துகிறது. சேவல் கூட இறைவன் நாமத்தை மொழிகிறதே, நாமும் மொழிந்தால் என்ன, ஒழிந்த நற்கதி பெறுவோமே. வையத்தை ஓடி கனி காரணமாக கந்த கடவுள் உலகம் முழுவதையும் ஒரு நொடிக்குள் வலம் வந்து எங்கும் நிறைந்தவர் தாம் என்பதை உணர்த்தி அருளினார். இதையெல்லாம் சீர்பாத வகுப்பிலே இகலி முது திகிரி கிரி நெறிய வழி கடல் கதறு எழு பூவியை ஒரு நொடியில் வலமாக ஓடுவதும் என்று பாடியிருக்கிறார். வள்ளிக்கு வேடை கொண்ட வள்ளி இச்சாசக்தி. இறைவன் இச்சாசக்தியுடன் கூடுவதால் ஆன்மாக்களுக்கு இச்சை தோன்றி வினைகளை நுகர்ந்து வீடு பெறு எய்த ஏதுவாகும். வள்ளி என்பது ஜீவாத்மா. அந்த பரமாத்மாவான முருகப்பெருமான் ஜீவாத்மாவான வள்ளி மேல் ஆசை கொண்டு, அதாவது வள்ளியாகிய நம்மீது ஆசையோடு கூடுவதால் நாம் வீடு பெறு எய்த ஏதுவாகிறது. இந்த பாடலுடைய கருத்துரை, வள்ளி காதலனே அடியனுக்கு மனோலயத்தை உபதேசித்தருள்வீர் என்பதாகும். முருகாசரணம். குகார்ப்பணமஸ்து.